வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்தியதாக நடிகை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயன் படத்துக்கே டஃப் கொடுக்கும் வகையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்த வாகா படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் கன்னட நடிகை ரன்யா ராவ். இவர் தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் துபாயிலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் வந்த அவர் தனது உடலில் அதிகப்படியான நகையை அணிந்து வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அவரை விசாரித்துள்ளனர். பின்னர் விமான நிலையத்தில் அவரது உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது உடைமைக்கு நடுவே தங்க கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. அதோடு அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வரும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்க நகை, தங்க பிஸ்கட் கட்டி எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. அதை அடுத்து அவரிடமிருந்த சுமார் 14 கிலோகிராம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 15 நாட்களில் மட்டும் ரன்யா ராவ் 4 முறை துபாய் சென்று வந்ததாகவும் அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டே இந்த சோதனை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்பு அவர் துபாயிலிருந்து பெங்களூருக்கு வந்து இறங்கியதும் தன்னை கர்நாடக டிஜிபியின் மகள் என்று கூறி போலீசாரை காவல் வர கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து ரன்யாராவின் அப்பாவான கர்நாடக டிஜிபி ராமச்சந்திராவ் கூறுகையில், ரன்யாராவின் திருமணத்திற்கு பின்பு அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கணவர் என்ன செய்கிறார் என்பது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார்.